அது விவசாயி கடன்கள் பற்றி பேங்க் பண்ணுற ஸ்கேம் பற்றி அது வந்து கிளைமேக்ஸில் வருது. பட் மோர் ஆஃப் ஒரு த்ரில்லராக தான் இருக்குது படம். சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ்பெஷலி இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் சூப்பராக இருந்துச்சு. தேட்டரே அந்த இடத்துல கிளாப்ஸ் பறந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரோல் ஸ்கோப் கம்மி தான், பட் தனுஷ் தான் ஃபுல்லாக இருக்காரு. இல்லை ரொம்ப சீரியஸான த்ரில்லர். ரொம்ப அங்கங்கே சின்ன சின்ன காமெடி தான். பட் இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் அண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்ப பேக்டாக போகுது படம். போர் தொழில் படத்துக்கு அளவுக்கு அந்த வெயிட்டேஜ் படத்தில் இருக்குது. அதுதான் இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் இருக்குது. ஒரு ராபரி சீன் ஒன்று செட்டப் பண்ணியிருக்காங்க. அந்த 20 மினிட்ஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கணிக்கவே முடியல. செம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. 9.5 கொடுங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது வந்து ஆக்ஷன் படம் இல்லை, இது வந்து காமெடி ட்ராமா இல்லை, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபேன்ஸ்க்கான படம் இல்லை, அந்த மாதிரி இல்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நல்ல மெசேஜ்க்கான கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி அதை ஒரு இப்போ ஆல்ரெடி ராமநாதபுரத்தில் 1990s நடந்த ஒரு உண்மை சம்பவத்தில் கொஞ்சம் இமேஜினரி கலந்து ஒரு முக்கியமான சூழலை கொண்டு அதை வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கண்டென்ட்டாக ஓரியன்டாக கொடுத்துருக்காங்க. வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் முக்கியமாக கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருக்காங்க. அதில் எப்பயுமே கிரெடிட்ஸ் எடுத்துக்காமல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுல நம்ம தனுஷனா இருக்கார். தனுஷனா எப்பயுமே நடிப்பு நசுரன், அவரை பற்றி நம்ம பேச வேணாம். நசுரன் சொல்கிறதுக்கப்புறம் அவர் எலிவேட் பண்ண தேவையில்ல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ராஜா வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப். அவர் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கலாம், ஆனால் 100% கிரெடிட்ஸ் இவருக்கு தான் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களாம் ஆல்ரெடி நடித்தவங்களாம் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நடிச்சிருப்பாங்க. அப்படி நான் கம்ஃபர்ட் ஜோனில் நடித்ததை விட்டுட்டு நான் இவங்களை இப்படிலாம் பார்த்துருப்பேன், ஆனால் இவங்களை வேறு மாதிரி நான் காட்ட போகிறேன் அப்படின்ட்டு அவங்ககிட்ட இருக்க ஒரு பொட்டான்ஷியல் இருக்குல்ல, அது அந்த பொட்டான்ஷியலெல்லாம் அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்காரு. அது நடிப்பின் அசுரன்கிட்டயே அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவருக்கு வேணுன்றதை மட்டும் எடுத்திருக்காரு. தனுஷை தாண்டி யாரோட கேரக்டர் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதான் இப்போ ரீசெண்டாக வந்தார் அந்த ஆஃப்டர் லாங் அகோ ஆண்ட்ரியா, அவரோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம அப்படி பார்த்து நல்லா சிரிச்சிருப்போம். ஏன்னா பிரவீனோட அப்பாவாடா இது அப்படின்ற மாதிரி இதில் பார்ப்போம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவரோட அதில் எப்படி நடிச்சாரோ, என்டர்டெயின் பண்ணாரோ, என்டர்டெயினர் தாண்டி அவர் அது ஆப்போசிஷனாக இருக்கார். ஆப்போசிஷனாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நல்ல போலீஸ் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் பீக் வில்லனிசம் காட்டியிருக்காரு. அது அவர் வில்லன்னு சொல்கிறத விட அவர் நல்லது தான் பண்ணுறாரு, ஆனால் அவர் வில்லனாக போர்ட்ரேட் ஆகிறாரு. தனுஷ் வில்லனாக தான் இருக்கார், அவரை வந்து பாசிட்டிவாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேடில் ஒரு பாசிட்டிவ் சாங்ஸ்லாம் இந்த படத்துக்கு தேவையில்லை. ஏன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது என்ஜாய் பண்ணுற படம் இல்லை. சாங்ஸ் போட்டிருக்காங்க, பட் வந்து ஒரு படத்துக்குன்னா சாங்ஸ் தேவை அப்படின்ற ஒரு மெலடிக்காக ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் எமோஷனலுக்காக ஒரு சாங் வச்சுருக்காங்க. ஆனால் பிஜிஎம்லாம் தெரிய விட்டுருக்காரு. பிஜிஎம்னா அப்படியே எலிவேட் பண்ணுற மாதிரி பிஜிஎம் போடல. இப்போ இது வந்து ஒரு த்ரில்லர் ஃபிலிமு, ஒரு த்ரில்லர் சஸ்பென்ஸ் ட்விஸ்ட் இருக்கிற ஃபிலிமு. ஸோ இது வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ட்விஸ்ட் இருக்குல்ல, அந்த ட்விஸ்ட்டுக்கு நம்ம ஒரு பிஜிஎம் போடணும்ல, எலிவேட் பண்ணாமல் இந்த பிஜிஎம் கேட்டால் பரவாயில்ல, இது ட்விஸ்ட்டு சீனு, இது வந்து ஒரு த்ரில்லர் ஃபிலிமு அப்படின்ற அளவுக்கு பிஜிஎம்னா இறங்கி செஞ்சுருக்காரு ஜிவியனா. 10க்கு கண்டிப்பாக 10 தான் தரணும்னா. ஏன்னா இதில் ஒரு மிஸ்டேக்கு லாஜிக்கு எதுவுமே இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அதான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான், இது மக்களுக்கான 100% மக்களுக்கான படம். இதை நம்ம பார்த்தே ஆகணும். கண்டிப்பாக பார்த்ததுக்கப்புறம் புரியும் என்னன்னு. நல்ல படம் ப்ரோ. எப்பவும் போல் தனுஷ் ஒரு நல்ல கதை சூஸ் பண்ணி கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தனுஷ் நடிக்கிறாரு. அதில் இதுவும் ஒரு பெஸ்ட்டாக இருக்குது ப்ரோ. ஸ்டோரினா அதான் ப்ரோ, இந்த பேங்க்கில் வட்டி கட்டி ஜப்தி பண்ணுறாங்களே ப்ரோ, இந்த விவசாயிகளுக்கு டிராக்டர் வாங்கி கொடுக்குன்னு ஜப்தி பண்ணுறாங்க, நிலத்தை ஜப்தி பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே ப்ரோ, அதுக்கான மெசேஜாக அதுக்கு படம். அவங்க பெருசாக அவங்களுக்கு ரோல் இல்லை இந்த படத்தில். அவங்க கொஞ்சம் வரத்துலாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆக்ஷன் சொல்கிறது நல்ல கதை ப்ரோ, ஆக்ஷன் இருக்குது. பட் ஆனால் ஸ்டோரி வைஸ் நல்ல ஸ்டோரி, படம் நல்லா மூவ் ஆகுது. கருணாஸ் கேரக்டர் எனக்கு உண்மையாக பெஸ்ட்டு. கருணாஸ் படம் ஃபுல்லாக தனுஷ் கூடவே வராது, படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறாரு, நல்லா பண்ணி. அதுக்கப்புறம் பிருத்திவிராஜும் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த இவர் கூட பிருத்திவிராஜ் நல்லா பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருணாஸ் படம் ஃபுல்லாகவே தனுஷ் கூடவே ட்ராவல் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு தனுஷ் அப்படியே படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகி நல்லா எடுத்துன்னு போயிருக்காங்க. பார்த்த கண்டிப்பாக நான் 9 கொடுப்பேன் ப்ரோ. நல்ல கதை, பெஸ்ட்டாக படம் வேறு லெவல். இப்போ தனுஷ் நடித்த படம் எல்லாமே வந்து பவர் பேக் தானே. அது பிடிச்ச சீன் பார்த்தீங்கன்னா, அந்த அப்பா சென்டிமெண்ட் ரொம்ப எமோஷன் ஆச்சு, நல்லா வச்சுட்டாங்க. அது ஆக்ஷன் பவர் பேக் தான். ஒரு சில காமெடி வந்து பேங்க் கொடைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி வந்து நல்லா இருந்தது. அது 420 மாரி தான் இருக்குது. ஏன்னா பேங்க் கொள்ளையடிக்கிறது தான் கதை. அது கொஞ்சம் சாரிசமாக போகுதுண்ணா. பந்தா ஆச்சு, ஒரு நார்மல் எல்லாம் வச்சுக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் நார்மல் கேரக்டர் தான். சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஒரு அப்பா சென்டிமெண்டான படம்னா அது. நல்லா ஒரு அப்பாக்காக அவர் வந்து வராரு. இட்லி கடை மாதிரியே ஒரு பெஸ்ட்டான ஒரு இது தான். ஆனால் சூப்பராக பண்ணியிருந்தார்.
எமோஷனாக இருக்குது ப்ரோ. ஆக்ஷனும் இருக்குது, எமோஷன் இருக்குது, காமெடி கிடையாது. சூப்பராக இருக்குண்ணா. தனுஷ் ஆக்டிங்ண்ணா நம்ம அவர் ஆக்டிங் பற்றி நம்ம பேசலாமாண்ணா? இத்தனை வருஷமாக நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆக்டிங் பற்றி நம்ம கொஸ்டின் பண்ணவே கூடாது. கடைசி சீன்னா அது நான் சீரியஸ் சொல்ல விரும்பல. கடைசி சீன் அது கரெக்டாக சூப்பராக இருந்துச்சு. 10க்கு 10 தரலாண்ணா. சூப்பராக இருந்துச்சு. அந்த கேரக்டர் அவங்க வந்து ரொம்ப இன்வால்வ்டாக நடிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ.